ஹாய் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரோமிகா. போன வீடியோவில் நம்ம வந்து ஃபாலிக் ஆசிட் தேவையா இல்லையா, அது வந்து நேச்சுரலாக என்ன மாதிரி சோர்ஸில் சாப்பிட்லான்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூரல் டியூப் ஃபாலிக் ஆசிட் அந்த ஒரு சப்ளிமெண்ட் வந்து நியூரல் டியூப் டெவலப்மெண்ட்டுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல். அதுக்காக தான் நம்ம அதை எடுக்க சொல்கிறாங்கன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். பட் நியூரல் டியூப் டிஃபார்மிட்டின்றது வந்து ஏன் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வருது, அதுக்கு என்ன காரணம், ஃபாலிக் ஆசிட் டிஃபிஷியன்சி தான் காரணமா இல்லை வேறு என்ன மெயினான ரீசன் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நியூரல் டியூப் அப்படின்றது வந்து நம்மளோட டிஎன்ஏ, லைக் ஒரு ஆண் பெண் 2 பேர்த்தோட டிஎன்ஏ மூலயமா இன்ஃபர்மேஷன் கேரி ஆகிறத வந்து அது நியூரல் டியூபாக ஃபார்ம் ஆகி ஒரு ஹியூமனாக நம்மளுக்கு வந்து குழந்தையாக ஃபார்ம் ஆகுது. இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். டிஎன்ஏ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளோட மெமரி கார்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபோனில் இருக்கிற மெமரி கார்டு. ஸோ அதில் நம்ம என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணுறோமோ, நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ, என்னெல்லாம் பார்க்குறோமோ அத்தனையுமே எப்படி நம்ம மெமரி கார்டில் ஸ்டோர் ஆகுதோ அதே மாதிரி ஹியூமன் பாடியில் டிஎன்ஏயில் அது வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அது வந்து காலகாலமாக ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். நம்ம எப்படி ஒரு மெமரி கார்டில் வந்து ஒரு 10 வருஷம் ஸ்டோரேஜை நம்ம வச்சுருந்தாலும் அது அழியாமல் இருக்கோ, நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அந்த மெமரி கார்டை வந்து பார்க்கும்போது அது இருக்கும், அந்த மெமரிஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம டிஎன்ஏலையும் வந்து அது வந்து எப்போவுமே இம்ப்ரிண்ட்ஸாக பதிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டிஎன்ஏ வந்து ஜென்ரேஷனாக அவ்வளோ மெமரிஸை கேரி பண்ணிட்டு வர்றது தான் டிஎன்ஏ அப்படின்றது. ஸோ ஒரு அம்மாவோட டிஎன்ஏ, ஒரு அப்பாவோட டிஎன்ஏ, ஸோ 2 பேர்த்தோட ஃபேமிலி, கல்ச்சர், ட்ரெடிஷன், ரிலீஜியன், அவங்களோட ஃபுட் ப்ராக்டிசஸ், ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ்ஸு, அவங்களோட என்விரான்மெண்டல் சரௌண்டிங், அவங்களோட மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த், அவங்களோட எல்லா விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுற அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் டிஎன்ஏல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ப்ரெக்னென்சியில் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அத்தனையுமே வந்து அந்த ஸ்டோரேஜ் மூலியமாக ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம குழந்தைங்க. இந்த டிஎன்ஏ ஸ்டோரேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேட் லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்க, ஒரு பேடான என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்க, அந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, மைண்டில் நிறைய தாட்ஸோடு இருக்கீங்க அப்படின்ற போது அது வந்து நிறைய டிஃபார்மிட்டிஸ்க்கு உண்டாகும். இதை தாண்டி பார்த்திங்கன்னா உங்களோட ஜென்ரேஷனாக கேரி பண்ணுற ஒரு சில ஒரு பேடான ஃபுட் ஸ்டைலை நீங்களும் கரண்ட்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணியிருந்தீங்க, இல்லை ஜென்ரேஷனே விடுங்க, நீங்கள் பர்டிகுலராக ஒரு பேட் லைஃப் ஸ்டைலில் இருந்திருக்கீங்க, ஒரு பேட் மென்டல் ஹெல்த்தில் இருந்திருக்கீங்க, அந்த டைம் வந்து ஒரு ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவும் உங்களுக்கு வந்து நியூரல் டிஃபார்மிட்டின்ட்டு ஒன்று வரும். ஸோ அதனால் ப்ரெக்னென்சின்னு நீங்கள் ஒன்று பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை யோசிக்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 இயர் டைம், எல்லோரும் சொல்லுவாங்க 3 மந்த்ஸு இல்லை ப்ரெக்னென்சிக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி நம்ம ஃபுட் ஸ்டைலை மாற்றினா போதும், இல்லை 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஃபுட் ஸ்டைலை மாற்றினா போதும், அப்படிலாம் கிடையாதுங்க. சாலிடாக 1 இயர். இப்போ நம்ம ஒரு மெமரியை, நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நம்ம ஒரு மெமரியை மறக்கணும் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து 3 மந்த்ஸ் அப்படின்றது பத்தவே பத்தாது. நம்ம சின்ன குழந்தைங்கள என்ன நம்ம பண்ணோமோ அது இப்போ வரைக்கும் நம்ம ஞாபகம் வைக்கும்போது நம்ம பாடி வந்து எப்படி ஒரு பழக்கத்தை வந்து வெறும் 3 மந்த்ஸ் இல்லாட்டி 1 மந்தில் மறக்காது. அப்போ நம்ம பாடிக்கு வந்து நம்ம வந்து பழக்கப்படுத்தணும். நான் வந்து அப்படி இல்லை, நான் இப்படி அப்படின்றத வந்து ஃபுட்டு மூலியமாக, தாட்ஸ் மூலியமாக, லைஃப் ஸ்டைல் மூலியமாக வந்து நீங்கள் சாலிடாக 1 இயருக்கு பழக்கப்படுத்துகிறீங்க அப்படின்ற போது உங்கள் டிஎன்ஏ இம்ப்ரிண்ட்ஸ் வந்து மாறும். ஓகேங்களா? அந்த ஞாபகங்கள் மாறும். எப்படி நம்ம ஒரு சேட் மெமரிஸை ஹாப்பி மெமரிஸாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த சேட் மெமரிஸை நம்ம மறக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம டிஎன்ஏலையும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம டிஎன்ஏலையும் பார்த்திங்கன்னா நம்மளோட பேட் ஹேபிட்ஸ், நம்மளோட பேட் ஃபுட் ஸ்டைல், நம்மளோட பேடு ஒரு கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்குது, உங்களுக்கு அதை மாற்றணும்னு நினச்சிங்க, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, எனக்கு தைராய்டு வந்தது, என் அப்பாவுக்கு வந்து டயபெட்டிக் இருந்தது, அது என் குழந்தைக்கு போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் நினைக்கும் போது நீங்கள் சாலிடாக 1 இயர் வந்து உங்கள் ஃபுட் ப்ராக்டிஸ், லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிஸ், உங்கள் ஒர்க் நேச்சர், உங்கள் ஸ்லீப்பு, இது எல்லாமே நீங்கள் வந்து நம்மளோட ஏர்த்துக்கு ஏற்ற மாதிரி பயாலஜிக்கல் சைக்கிளை வந்து அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் மாற்றும் போது நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு காலகாலமாக ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு நீங்கள் பயந்தால் கூட இதை நீங்கள் 1 இயருக்கு குறிக்கோளாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைக்கு அது வராது. நீங்கள் ப்ரெக்னென்சின்னு ஒன்று பிளான் பண்ணுறீங்க அப்படின்ற போது உங்கள் குழந்தைக்கு எந்த டிஃபெக்ட்டும் இல்லாமல் பிறக்கணும், உங்களோட ப்ரெக்னென்சி ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் என்விரான்மெண்ட்டை பாருங்கள், உங்கள் பார்ட்னரை பாருங்கள், நீங்கள் அந்த குழந்தைய வந்து கொண்டு வரப்போகிற அந்த என்விரான்மெண்ட்டை பாருங்கள், உங்களோட அப்படின்ற அந்த யூட்ரஸை பாருங்கள், அந்த யூட்ரஸ் ஹெல்த்தியாக இருக்கா, அது வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலாக உங்கள் பாடியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்கள், அதே மாதிரி உங்களோட ஹஸ்பண்டுக்கு ஃபிசிக்கலாக ப்ராப்ளம் இருக்கா, மென்டலி ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கனாலே உங்களோட ப்ரெக்னென்சி வந்து
அப்படியே இப்போது நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னென்சி ப்ராப்ளம், எனக்கு ப்ரெக்னென்ட் ஆகலைன்ட்டு எவ்வளோ ஹை கேசஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ரைஸ் ஆகிருக்கு ஒன்லி டியூ டு ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி கிரவுண்ட் ஃபவுண்டேஷன்ஸை வந்து நீங்கள் சரி பண்ணிட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெக்னென்சி ரேட் வந்து அப்படியே 80% ஹையராக இருக்குது. இது ஃபாலோ பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலிக் ஆசிட் டிஃபிஷியன்சின்னு ஒன்று வராது. அதே மாதிரி திரும்பவும் சொல்கிறேன், ஃபாலிக் ஆசிட் நம்ம ஹியூமன்ஸுக்கு ப்ரெக்னென்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பர் டே 400 மைக்ரோகிராம்ஸ் மட்டுமே தேவையானது. அது வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் குவான்டிட்டி. அது தாராளமாக நேச்சுரல் ரிசோர்ஸஸில் நம்மளால எடுத்துக்க முடியும். எல்லாமே சப்ளிமெண்ட்ஸ்னு போகாமல் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அதே மாதிரி ப்ரெக்னென்சி அப்போ பயப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ரெக்னென்சியை பற்றி நீங்கள் வந்து எஜுகேட் பண்ணிக்கோங்க. என்ன ஆகுது உங்கள் பாடிக்கு, என்னெல்லாம் மாற்றம் வரும், இந்த மாற்றத்தை நம்ம எப்படி கோப்பப் பண்ணுறது, இந்த ப்ரெக்னென்சி டைம், டெலிவரி டைம் அப்போது நம்மளுக்கு வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நார்மல் டெலிவரி ஆனால் என்னெல்லாம் பண்ணணும், சிசேரியன் ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுன்றது வந்து நிறைய பேர் சொல்லித்தராங்க. நாங்களும் இங்கே சொல்லித்தரோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நாலேஜ் தேவை அப்படின்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லாட்டி நிறைய பேர் இப்போது சோஷியல் மீடியாவில் இருக்காங்க ப்ரெக்னென்சி எஜுகேட்டர்ஸ் அப்படின்ட்டு, நீங்கள் அவங்கக்கிட்டையும் நீங்கள் வந்து தாராளமாக கிளாஸ் எடுத்துக்கலாம். உங்களோட பாடியில் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியலன்னா எப்படி நீங்கள் அதை வந்து சஸ்டெயின் பண்ண போகிறீங்க. ஸோ ஆல்வேஸ் நோ அபவுட் யுவர் பாடி, வாட் சேஞ்சஸ் இஸ் appearing in your body during a pregnancy. So educate yourself in pregnancy. Thank you.